ஹை டீம், வெரி குட் மார்னிங். ஸோ டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ எல்லாருமே வந்து ஆசைப்பட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ட்ரீம். ஸோ நம்மளோட ட்ரீம் வந்து ஆசைப்படுறது 100% வந்து நான் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து நம்ம படணும். ஸோ டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்களோட வீட்டில் நீங்கள் டைமண்ட் டைரக்டர் முடிக்கணும் அப்படின்ற ஒரு போஸ்டரை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி ஒட்டுங்க. செகண்டு, அதுக்கான பிளான் என்ன அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கான ஆக்ஷன். அந்த ஆக்ஷனில் முக்கியமான விஷயம், நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், ஓகேங்களா, என்ன விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ட்ரீம் என்ன அப்படின்னா, டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அடுத்த வாரத்துக்குள்ளே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கான பிளான். ஸோ லெஃப்டில் 3600 பிவி, ரைட்டில் 3600 பிவி வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மேபி உங்களுக்கு ஒரு லெக்கில் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஒரு சைடு மட்டும் நம்ம 3600 பிவி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த டைமண்ட் டைரக்டரை 1 வீக்கில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம வந்து டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த 3600 பிவி வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 15 ஐடிஸில் 4 பீப்புள் கிட்ட நம்ம இந்த பிஸ்னஸை பற்றி புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து 15 ஐடிஸ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா டைமண்ட் டைரக்டர். இல்லை 7 ஐடிஸில் 9 பீப்புளுக்கு நம்ம இந்த பிஸ்னஸை புரிய வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து டைமண்ட் டைரக்டர். ஸோ 3 ஐடியில் 20 பீப்புளுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து நம்ம புரிய வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து டைமண்ட் டைரக்டர். மேபி உங்களுக்கு ஒரு சைடில் வந்து 3600 பிவி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கான பிளான், ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து உங்களோட டைரியிலையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ நீங்கள் எழுதி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கான இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக நிறைய பீப்புள் கிட்ட நம்மளோட இன்விடேஷன் வந்து போகணும். அதில் ப்ரெசன்டேஷன் போகணும், க்ளோசிங் போகணும். இது 3 விஷயமும் வந்து போனால் தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பிரதர் பண்ணணும், ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 20 பீப்புள் கிட்ட இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். ஸோ நம்மளோட கம்பெனியோட, நம்மளோட பிளானோட இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போது நீங்கள் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 140 பீப்புள் கிட்ட இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மானிட்டர், ஓகேங்களா, யார் யார்கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்ற மானிட்டர் வந்து நம்ம கரெக்டாக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 140 பீப்புளில் டெஃபினட்டாக ஒரு 20 பீப்புள் 3 ஐடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 9 பீப்புள் 7 ஐடி போகிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு நம்ம மட்டுமே வச்சுட்டு இருந்ததுன்னா 100% நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் எல்லா நம்பரையும் உங்களோட அப்ளைன் கிட்ட, இவர்கிட்ட நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டேன், நீங்கள் ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நீங்கள் கொடுத்த ப்ரெசன்டேஷன் எல்லா நம்பரையும் உங்களோட அப்ளைன் கிட்ட அமைச்சு அவர் வந்து க்ளோஸிங்கும் கிளாரிஃபிகேஷனும் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டைமண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த டைமண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் நம்மளுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். அந்த வாரம் கிட்டத்தட்ட 36,000 ரூபாய் நீங்கள் வந்து இன்கம் சம்பாரிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. நம்ம ஒரு மாதம் ஓடி வேலை செஞ்சாலும், ஒரு மாதம் நம்ம பண்ணக்கூடிய வேலையில் நம்ம எவ்வளோ சின்சியராக பண்ணாலும் இந்த 36,000 ரூபாய் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரே வாரத்தில் இதை பிளான் பண்ணி இதை பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ண முடியாது. நீங்கள் 2 வாரம் இதை கண்டினியூவாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 3ஆவது வாரம் உங்களால் இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். மேபி நீங்கள் ரொம்ப திறமையான ஆளாக இருந்தால் அந்த வாரத்திலே அச்சீவ் பண்ணலாம், இல்லை செகண்ட் வீக்லேயும் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமண்ட் டைரக்டர் பிளான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறேன். என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ டைமண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.